வணக்கம் நண்பர்களே. போகும் இடமெல்லாம் சாபங்களை கொடுக்கிறார்கள் மக்கள். சாபங்களை எப்படி சமாளிப்பது? இதுதான் இப்போது ஒரு முக்கிய கட்சியினுடைய மிக முக்கிய மாண்புமிகு அவருடைய கவலை இதுவாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய மாவட்டங்களில் வடக்கு, அதாவது கிழக்கு மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழக்கு மாவட்டமும் மத்திய மாவட்டங்களும் இணையக்கூடிய ஒரு பகுதி. அதை சேர்ந்த சில அரசியல் நிர்வாகிகள், மாண்புமிகுக்கள், ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நின்று அங்கே போயிருந்த ஆட்களை வச்சு பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற பொதுமக்கள் திடீர்னு உணர்ச்சிவசப்பட்டாங்க. இப்படி எங்கள் பணத்தை கொள்ளையடித்து நீங்கள் இது வாங்குறீங்களே, பணத்தை வாங்குறீங்களே, நீங்கள் வாங்கி போடுற சொத்துலாம் நல்லா இருக்குமா? இந்த ஈரான்லேயும் துபாயிலையும் அழியுது இல்லையா, அது மாதிரி தான் அழிஞ்சு போகும். துபாயில் உங்கள் சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போகும், நாசமாகும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அந்த கட்சியை சேர்ந்தவங்க. எப்போதும் எதிர்ப்பாங்க, அது தரலைம்பாங்க, இது வரலைம்பாங்க, பணம் வரலைம்பாங்க, இது கிடைக்கலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் கட்சி ஆள் இப்படி பண்ணாருப்பாங்க, அப்படி பண்ணாருப்பாங்க, எதிர்கட்சியை சொல்லுவாங்க. இப்படித்தானே பார்த்துருக்கோம். இது என்ன சாபங்கள்லாம் வருது, இது புதுவிதமானது இருக்க, சாபங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு இவங்களுக்கு ஒரு திணறல். ஆனால் அவங்க ஆவேசமாயிட்டாங்க. காரணம், இந்த மக்கள் இவங்க எல்லாருமே, பொதுவாக எல்லா கட்சியுமே சொல்கிறேன் நான், நீதிமன்றங்களில் நமக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை, அதனால் நம்ம விடுதலை ஆயிடுவோம் அப்படின்னு நிறைய குற்றஞ்சாட்டப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு தெம்பு இருக்குது. அப்படி ஆதாரம்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது, நம்ம மக்களை எப்படியாவது பணம் கொடுத்து அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அரசியலில் சஸ்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் சாபங்களை எப்படி சமாளிக்கிறது? அது வயதானவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் வலிக்குது. இது எப்படியாவது இந்த மாதிரி ஆட்கள் வரவிடாமல் பார்த்துக்கணுன்னு லோக்கலில் இருக்கிற கட்சி ஆட்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ மிகப்பெரிய சேலஞ்சு அறிவுடைமை, பகுத்தறிவு என்று இருக்கிற இந்த பரவல் இருக்கிற அந்த காலகட்டத்தில் நீங்கள் சாபத்தை எந்த பகுத்தறிவை கொண்டு ஆராய முடியும்? சாபங்களை, அதுவும் நலிவடைந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய சாபங்களை எப்படி நீங்கள் ஆராய முடியும்? இதுதான் இப்போ இவங்க சமீபத்தில் போய் ஒரு இடத்துல சேலஞ்சை சந்தித்ததில் அவங்க இவங்களுக்கு கிடைச்ச அனுபவம். தொடர்ந்து பார்ப்போம். எது பலிக்கும், எது ஜெயிக்கும் என்று பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.